பொருளாதார காணியை பறிக்காதே அரசே. இங்கே பாருங்க தங்களோட கஷ்டத்தை எப்படி காட்டினோம். இது செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றினோம். முதலாவது கிராம சபையில் தான் சொல்றோம் தமிழ் செல்வன் ஜிஎஸ். ஹாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்ன கலந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ முல்லைத்தீவு கச்சேரிக்கு முன்னால் தான் நிற்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கு பின்னால் நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ உறவுகளும் இந்த இடத்துல வெயிலத்துக்கு நிற்கிறோம். என்ன காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா தங்களுடைய காணிகளை மீட்பதற்காக தான் நிற்கிறோம். வந்து இந்த உறவுகள் நிற்கிறோம். அது என்னத்துக்காக மீட்கிறதுக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் அதை கேட்டாலே உங்களுக்கு சில விஷயங்கள் புரிய வரும். இந்த அரசாங்கத்தை நம்பினோம், ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுதுன்றதான் எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. காலையை முழுமையாக பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனை இது பிரச்சனைன்னு சொல்லி. தொடர்ந்து பாருங்கள். அவர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன். இதில் ஒரு இராணுவம் ஒரு செயல் செய்திருக்கு இந்த இடத்துல, அதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அந்த இராணுவம் என்ன செய்தது, இந்த இடத்துல சில அரசு அதிகாரிகளும் என்ன செய்திருக்கணும்ன்றதை நீங்கள் கேட்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் லைக்கை போடுங்க, கமெண்ட்டை தட்டுங்க. காலை தண்ணி வருங்க. பொருளாதார காணியை பறிக்காதே அரசே. அரசே குடியிருப்பை பறிக்காதே, வாழ்வாதாரத்தை பறிக்காதே. ஏழை கண்ட காணியை புடுங்காமல் எங்களுக்கு இந்த காணியை பெற்றுத்தர வேண்டும் என்று இங்க அன்பாக. வணக்கம், நான் இந்தி விமலேஸ்வரன். நான் வந்து இந்த காணி வந்து இப்போ 14 வருஷமாக எங்கள் கையிருப்பில் நான் பராமரித்து கொண்டு வரேன். எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு திருமணம் செய்து 14 வருஷம் இதுக்கு. இப்போ இருக்கிற தமிழ் செல்வன் ஜிஎஸ்க்கு முதல் மேகானந்தன் ஜிஎஸ் சொல்லி அவர் இருந்தவர். அவருக்கு கேட்க எந்த இடம் முல்லைத்தீவு, இந்த இடம் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு 2ஆம் வட்டாரம் ஜிஎஸ் பிரிவு கோம்பாவில். அங்கே கடமையாற்ற தமிழ் செல்வன் ஜிஎஸ் தான் இன்றைக்கு என்ன கோர்ஸுக்கு அனுப்பியிருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாது, என்ன கோர்ஸுக்கு அனுப்பினு எனக்கு தெரியாது. அப்போ நாங்கள் கடையை ஒன்று தான் வேலை செய்வேன். வீட்டுக்கு வரும்போது உள்ள சொல்லிக்கணும், அம்மா உங்களை கோர்ஸில் 2 பெற்று வந்துருக்கேன். எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க. மூத்த மகளுக்கு 24 வயசு, மற்ற மகளுக்கு 20 வயசு, கடைசி மகளுக்கு 16 வயசு. அப்போ ஸ்ரீலங்காவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்குன்னு கேட்டால் அரசாங்கத்தில் வந்து அரைக்கிறக்கானே கொடுக்கணுமன்றது தான் ரூல்ஸு. நான் ஒரு பிரஜை, ஸ்ரீலங்கா பிரஜை. ஆனால் எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த பிரதேச செயலாளர் இந்த கிராம சேவையாளர் எனக்கு காணி தெரியாது. நான் பிரதேச செயலாளர்கிட்ட போய் 7ஆம் மாதம் 21ஆம் தேதி என்னை கூப்பிட்டுருந்தது, ஆனால் கட்டம் போட்டிருந்தது. அதுக்கு நான் சமூகம் அளிச்சிருந்தேன். அந்த அடிப்படையில் எனக்கு பிரதேச செயலாளர் சொன்னவர் இவாவுக்கு பெர்மிட் போட்டு தமிழ் செல்வன் ஜிஎஸ்கிட்ட கொடுக்க சொல்லி. ஆனால் எனக்கு நான் தமிழ் செல்வன் ஜிஎஸை 2ஆம் தேதியில் போய் நான் எனக்கு பெர்மிட்டு போட சொல்லி பிரதேச செயலாளர் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பெர்மிட் போட்டுத்தாங்க சார். நான் அம்மா வீட்டில் தான் இவ்வளோ காலம் இருக்குன்னு 14 வருஷமாக எனக்கு ஒரு 2 காணி இல்லை. எனக்கு நீங்கள் எனக்கு இருக்கிற காணிக்கு பெர்மிட் போட்டுத்தாங்க. அம்மா உங்களுக்கு டிவோர்ஸ் லெட்டர் இல்லாமல் நாங்கள் இது செய்யலாம். சரி, நான் திரும்ப போய் டிவோர்ஸ் லெட்டர் வந்து மார்க்கெட்டில் வந்து சாமானி இல்லை சார். ஏன்னு கேட்டால் அது வந்து சட்டத்தின்படி தான் அது கிடைக்கும். அந்த சட்டத்தின்படி எனக்கு லெட்டர் கிடைச்சி நான் 9ஆம் மாதம் 14ஆம் தேதி கிராம சேவையார்கிட்ட போய் அவர்கிட்ட வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன். அவர்கிட்ட போய் கேட்டபோது அவர் சொன்னார், போய் காணி லேண்டில் போய் உங்களோட இருந்தால் கலையும் அவை தெரியணும்னா நீங்கள் வேண்டும். ஆனால் இதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு சொல்லிட்டு அவர் எங்களை கொண்டே கோர்ட்ஸில் கொடுத்துட்டு அவர் 1ஆம் வட்டாரம் புதுக்குடியிருப்பு இதை இப்போ கடமையாற்றிருக்கு. முதல் வந்து கிராம என்னத்துக்கு உங்களை கோர்ட்ஸுக்கு விட்டது? இந்த காணியை நான் 10 முறை பிடிச்சேன்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பாரு காணிக்க இருக்கிறீங்க, நான் அம்மாட்ட காணிக்க இருக்கிறேன். அந்த காணிக்கு வந்து ஜிஎஸ் தான் எனக்கு அனுமதி தந்தவர். முதல் இருந்த ஜிஎஸ் மேகானந்தன் ஜிஎஸ்ன்னு சொல்லி அவர் அனுமதி தந்தவர். அவர் அனுமதி தந்த போட்டு முதல் இருந்த கிரிய செயலாளர் ஜெயகாந்த் சார் சொன்னவர், அம்மா நீங்கள் டிவோர்ஸை உங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு திட்டமோ அல்லது உங்களுக்கு காணி போமிட்டோ நாங்கள் போடலாமே சட்டத்தின்படி தான் நாங்கள் செய்யலாம்னா எனக்கு அறிவுரை சொல்லி விட்டவர். அதுக்கு பிறகு நான் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு 1 வருஷம் ஆகிது, 2 வருஷம் முடிஞ்சது எனக்கு டிவோர்ஸ் கிடைக்கும். அந்த டிவோர்ஸுக்கு பிறகு போக எனக்கு ஆனா கடிதம் ஒட்டி இருந்தது. 2025 7ஆம் மாதம் 21ஆம் தேதி அந்த கடிதத்துக்கு நான் அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தப்போ எனக்கு சொல்லியிருந்தவர் பிரதேச செயலாளர் இப்போ இருக்கிறவர், இவாக்கு காணி கொடுக்கலாம், நீங்கள் அந்த காணியை பார்த்து கொடுங்க. இது வரைக்கும் இந்த காணி வந்து பார்வையிடையில அதுக்கு தென்னை வயது செய்கிறேன். நான் 3 பொம்பளை பிள்ளையில ஒரு வசதி இல்லாமல் நான் அங்கே என்ன கொண்டு வச்சுருக்கேன். நான் கரண்ட் எடுக்கிறதுக்கு பல தடவை இந்த தமிழ்ச்சில் வச்சுட்டு போனேன். எனக்கு ஒரு லெட்டர் தாங்க, நான் ஒரு கொட்டில் போட்டு இருக்க போகிறேன். அம்மா காணிக்கு இருக்கலாது, அவருக்கு வந்து 7 லட்சம் வீட்டுக்கு வந்து பாதிக்கணும். அப்போ நான் பிள்ளையில வச்சு கொண்டு தற்காலிக வீட்டில் இருக்கலாது. எனக்கு இந்த காணிக்கை நான் நிறுவனக்கார்ட்ட கேட்டு ஒரு கொட்டில் போட்டு நான் இருக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியலாது. இப்போ நான் இந்த மீடியாவில் நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால், எனக்கு இந்த QR காசு ஒன்று வருகிற அளவு முழுக்க தான் எனக்கு தந்தவர் இந்த கிராம சேவையாளர். நான் முதலாவது கிராம சேவையாளர் தான் சொல்கிறேன் தமிழ் செல்வன் ஜிஎஸ். 2ஆம் வட்டாரம் கோம்பாவில் கடமையாற்றி கொண்டு மக்களுக்காக செய்கிற இந்த இவரை சொல்கிறேன், தயவு செய்து மக்களுக்கான சேவையை ஒழுங்காக செய்யணும்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணும். ஒரு ஆளுன்ற சார் வாங்கி வேலை செய்து சட்டம்ண்டா முதல் இருந்த ஜிஎஸ்ன்ற சைனே நான் அது செல்லுபடியாக அதில் என்ன வழியில் அனுப்பினேன். இன்றைக்கி நான் கோர்ட்ஸில் கொடுக்குறது நான் ஒரு கடையில் ஃபேன்சி கடையில் கொடுத்துருவேன். 3 பொம்பளை பிள்ளைகளை நான் பார்க்குறேன். இன்றைக்கி நான் கோர்ட்ஸில் போயிட்டு நான் காசு கட்டி தான் மலக்கு தாக்கு செய்யணும். ஏன் இந்த பாவப்பட்ட ஏறி இன்றைக்கு கிராம சேவையாளர் செய்கிறேன். அவர் தனிப்பட்ட ரீதியே ஒரு பிரச்சனைக்காகத்தான் என்ன இன்றைக்கு பழி வாங்கி இந்த நிலைமையில் கொண்டு போய் இந்த இடத்துல விட்டுருக்கு. இது மட்டும்தான் என்னால் சொல்லிடுது. நன்றி. கொண்டு வா மாவட்ட கூட்டம் எங்கட கொண்டு அதுக்காக நான் உங்களோட அதால் இப்போ நான் டாக்குமெண்ட் ஃபைல் வியலை பெற்றுக்கொள்றதுக்கான வழி நீங்கள்லாம் செய்யணும். நீங்கள் எங்களை பிரதிநிதிகள். நீங்கள் நாங்கள் ஜிஏக்கும் வாலிசாருக்கும் மகாஜனம் கொடுக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை செய்தாங்க. எழுதி வச்சிருக்கீங்களா? இல்லை, ஒவ்வொரு நேரத்துக்கும் நாங்கள் கொடுப்போம். அப்படி இப்போ சந்தர்ப்பம் இல்லையண்டா இன்றைக்கு தம்பி மாவட்ட கூட்டம் அதால அதை அந்த ஒழுங்குகளுடன் இல்லை எங்களை மகாஜரம் பண்ணா சரி எங்களோட காய்க்கத்தான். இல்லை இல்லை பிரச்சனை இல்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன். மகாஜரம் வச்சிருக்கிறாங்க. அதை வேண்டி கொடுக்குற ஒழுங்கு நான் பார்க்கிறேன். சரி வேண்டுனா சரிதான் வரட்டு. உங்களோட விஷயங்கள் சொல்லி இருப்பீங்க. நான் கதைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் கதைப்பேன். உங்களுக்கு விளங்கும் தானே? சரி ஓகே. செயலாளர் வாலிசாரை கொடுக்க போறோம். பிரதேச செயலாளர், ஜனாதிபதி, அரசாங்க அதிபர் நீண்ட வாரம் எனது வயது 47. எனது பெயரில் எந்த ஒரு காணியும் இல்லை. நான் ஒரு காணியினை முதலே அந்த காணி வந்து துப்புரவு செய்யப்பட்டு தான் இருந்தது. அந்த காணியில் ஏறத்தாழ 32 வருடமாக நான் அதில் வாழ்ந்து வருகிறேன். வாழ்ந்து வருவதோடு எனக்கு 4 குழந்தைகள். நான் வந்து 4 குழந்தைகளுடன் பெரும்பாலான கஷ்டத்திலும் இருக்கின்றேன். இப்போது நான் வந்து அந்த காணியை அதுக்கு முதலே நான் அதில் தென்னைகள் மற்றது வளந்தரும் மரங்கள் எல்லாம் நட்டு நிரந்தரமான வீடுகள் எல்லாம் கட்டி அந்த காணியில் இருந்து வந்தேன். அப்போது இந்த பிரதேச செயலாளர்கள் கோமிட்டிகள் அனைத்து ஆவணங்களும் நாம் வைத்திருந்தது. ஆவணங்கள் அனைத்தும் யுத்தத்தின் காரணமாக தொலைந்ததும் யுத்தத்தால் வந்தவுடன் பிரதேச செயல மட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் வந்து சத்திய கடதாசிகளை முடியுங்க என்று சொன்ன பிரதேச செயலகம் நாங்கள் வந்து அதன்படி சத்திய கடதாசியை முடித்திருந்தோம். அதன் பின்பு இராணுவத்தினர் அந்த காணியில் இருக்கின்ற போது இராணுவத்தினரை எழுப்புவதற்கு பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றி முடிய இந்த காணியை வந்து இராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்தின் பூர்வமாக இந்த காணி வந்து ஒரு மாவட்ட கிராமத்தின் பிரதேச செயலாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைக்கப்பட்டது. அந்த காணியினை எமக்கு தருவதாகவும் அதை நான் பல தடவை கேட்டபோதும் இப்போ இருக்கின்ற பிரதேச செயலாளர் அதனை வந்து நான் போய் கேட்டபோது இந்த காணி உங்களுக்கு தரலாம் சூடாக சொல்கிறேன் கதைகளை சொன்னார். சொல்லிவிட்டும் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த காணியை விடுவிப்பதற்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். அதுக்கு ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. திருப்பவும் நாங்கள் இந்த காணியிலே பூமி துளைந்துள்ளது என்பதற்காக காணியை பதிவு செய்திருக்கின்றோம். அதுவும் ஏறத்தாழ 13 இந்த ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது. இதை கொண்டு பிரதேச செயலாளரிடம் போன போது நீங்கள் இதெல்லாம் சரி வராது, என்னிடம் பார்க்கவில்லை என்றால் இதில் ஃபோனில் அன்றைக்கு நேரடி பதிவு போட்டிருந்தார். நீங்கள் ஆவணம் இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்ட எப்படிப்பட்ட ஆவணங்கள் உங்களுக்கு வேண்டும் என்று
கேட்டபோது அவர் சொன்னார் போமீட்டு வேணுமென்றார். அது போமீட்டு இல்லாட்டி காணிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட கடிதங்கள் வேணுமென்றார். கடிதங்கள் அவர்களிடம் இருந்து வந்த கடிதம் கூட எங்களிடம் இருக்கிறது. இராணுவத்தை எழுப்ப வேண்டும், தர்மலிங்கம் போலீஸ் நீங்கள் வர வேண்டும். அப்படிப்பட்ட துண்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் இராணுவத்திடம் கேட்டு எங்களுக்கு நாங்கள் கட்டிய வீடை இடித்து விட்டீர்கள், எங்களுக்கு சில கட்டிடங்களை விட்டு செல்லுங்கள் என்ற முறையில் கஸ்தூரி முறை என்னும் ஒரு இராணுவ தளபதி இருந்தபோது எனது நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த காணியினை கட்டிடங்களை உங்களுக்கு விட்டு தருவதாக பல இராணுவத்தினரை அனுப்பி அந்த எனது வாழ்வாதாரத்தை பார்த்து 2 கட்டிடங்களை விட்டு சென்றிருந்தார். அப்போது நான் அந்த கட்டிடத்தில் வந்து அது சட்டத்தின்படி அதுக்குள்ளே போகலாம் என்று நினைத்தேன். வரும்போது இராணுவத்தினர் என்னை போகாமல் தடுத்தார்கள். அப்போது ஏன் என்று கேட்டேன், உங்களுடைய கிராமத்தில் பிரதேச செயலாளர் உடைய கடிதங்கள் இல்லாட்டி கிராம சேவையாளர் வந்து சொன்னால் விடுவோம் என்று சொன்னார். அப்போது நாங்கள் இவரிடம் சந்தித்து இந்த காணி எப்போது ஒப்படைக்கப்பட்டது உங்களிடம் என்று கேட்டேன். ஒப்படைத்ததா என்னென்று கேட்கின்ற போது இராணுவ தளபதி ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். கேட்கின்ற போது இவர் வெளிநாடு சென்று விட்டதாக எனக்கு சொன்னார். பிரதேச செயலாளர் எனக்கு கூறுகின்ற போது நான் அப்போது சரி இன்னொரு இராணுவ தளபதிக்கு ஃபோன் போட்டார். அவர் மீட்டிங்கில் இருப்பதாக இவருக்கு கூறினார். கூறும்போது நான் அதில் இருந்துவிட்டு நாங்கள் உங்களை கேட்டு உங்களுடைய கிராம சேவையாளர் ஊடாக நான் சொல்லிவிடுகின்றேன் என்றார். அப்போது நான் திரும்பி வந்து திரும்பவும் நான் எனக்கு காணி வாழ்வாதாரம் இல்லாத காரணத்தினால் இவரிடம் திரும்பவும் சென்றேன். செல்லுகின்ற போது காணி பகுதியில் உள்ளவர் இந்த காணி வந்து ஜனவரி மாதமே எங்களிடம் வழங்கப்பட்டது. நான் போனது 4ஆம் மாதம் தான் அவர்களிடம் திருப்ப போனது. போகின்ற போது இந்த காணியை முதலே வாங்கி வைத்துக்கொண்டு எங்களுடைய காணிகளை எங்களை தராமல் இதுகளுக்கான சான்றிதழ்கள் மக்கள் அனைவரும் நாங்கள் இதை நிரூபிப்பதற்கு தயாராக உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு நாங்கள் எங்களுடைய மண்ணிலே எனக்கு எந்த ஒரு காணியும் இல்லை. இந்த தென்னங்காணியை எனக்கு 4 பிள்ளைகள் வெனரில் படமாக வெளியிட்டுள்ளது. இதன் சம்பந்தமாக பிரதேச செயலாளருக்கு இந்த கடிதத்தை கொண்டு வர சொல்லியிருக்கிறார். இதை கொண்டு போகின்ற போது இந்த பிரதேச செயலாளர் இதே போல பல பிரச்சனைகளை இல்லை என்று சொல்வது நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார். நான் அத்துமீறி போயிருப்பதாக இந்த கிராம சேவையாளர் வந்து இராணுவத்துடன் கதைத்த போதுதான் கதைத்து இவர்களை காணியை தோட்டம் செய்ய விடுங்கள், காணிக்குள் போக விடுங்கள் என்ற பிறகுதான் போனேன். நீதிமன்றத்தில் பொய்யான வழக்கு தாக்கலும் செய்திருக்கின்றார் இந்த பிரதேச செயலாளர். அவருக்கு அந்த காணியில் இப்போது இருந்து வருகின்றோம். வெளிநாட்டு முதலீடுகாரர்கள் அந்த காணியை நீதிமன்றத்தில் வழக்கிருக்கின்ற போது இவர் எப்படி அவருக்கு எனக்காண்ட ஒரு வழக்கு தீர்வு இல்லாமல் ஒரு மாவட்ட செயலகம் முல்லைத்தீவு. இதுக்கு முன்னால் தான் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த மக்கள் வந்து காணிகளை கேட்டு सामान्य අපිට ඉන්න පැත්තේ කාලෙකින් ගියා කරන්නේ ඉතින් ඒකෙත් මේ ලියලා මේ කාලා තියෙනවා. අවුරුදු අක්කර 500ක් 10ක් තියෙන කටියට කිසිම ප්‍රශ්නයක් නැතුව තියෙනවා. ඒකට අපිට මේ සාමාන්‍යයෙන් මේ ප්‍රදේශයේ මේ AGP ප්‍රදේශයේ මේකේ අපි මාරු කරලා මේ මේකට තීරණයක් කරන් දෙන්න. අපේ උපත් කටියට තියෙන ඉඩම් නැති වෙන්නේ නැතුව ඒක ආරක්ෂා කරලා දෙන්න කියලා අපි ඉල්ලම් කරනවා ආණ්ඩුවට. ஆணையாளர் போயினம் மக்கள் இந்த வெயிலத்துக்கு நின்று எவ்வளோ கஷ்டப்படினோண்டு பாருங்க. இதில் முன்னாள் போரால் பாதிக்கப்பட்டவங்க உறவுகள் ரெண்டு கணக்க பேருந்தெடுத்துட்டு இருக்கிறோம். அவ்வளோ பேரும் வந்து தங்களோட காணிகள் தங்களை வீடுகள் வேணும் என்று சொல்லித்தான் போராட்டங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம். சிதம்பரப்புள்ள ராசன் எனது தந்தையார் எனக்கு ஒரு 4 எந்த இடத்துல இருக்குங்க? புதுக்குடிப்பு கோம்பாடு வந்தவர். நாங்கள் அதை சுத்தம் பண்ணி அதுக்கு நாங்கள் எத்தனையாம் ஆண்டு 2004 காலம் யார் இருந்தது உங்களுக்கு? எங்களோட தந்தையார். உங்களோட தந்தையார் இருந்தது. அது பெர்மிட் இருந்தால் பிழைஞ்சி போகுது யுத்தங்காரம். அப்போ நான் சேர்ந்து இந்த பேருக்கு மீள்குடியேற்றம் வந்து பதிவு செய்திருக்கிறேன். எத்தனையாம் ஆண்டு? 2012-13 பதிவு செய்து எனக்கு 2013-14 3 ஏக்கர் அப்ரூவல் வந்தது காணிக்கச்சேரி. வேற தமிழ்ச்செல்வன் ஜிஎஸும் கருணாவும் எனக்கு அதை தெரியுது. ஏனென்று கேட்க நீங்கள் பிழைஞ்சாண்டு 15 உங்களோட போமி தேடி பார்த்து நாங்கள் இல்லை என்று சொல்லியிருக்கிறோம்.
அப்போ என்னென்று கேட்க அடுத்த காணி கச்சேரியில் அங்கே பரிசீலனை போட்டு செல்லாம். நான் அதுக்கு பிறகு எத்தனையோ தடவை தெரிஞ்சு எங்களுக்கு எந்த பேர் வராது. என்னை சுற்றியுள்ள காணி முழுக்களுக்கும் பெர்மிட் 2 ஏக்கர் 1 ஏக்கர் கொடுத்தாரு. அந்த பெர்மிட் எல்லாம் என்ன இதுக்கு போட்டது. எந்த காணி நடுவில் உள்ள காணிக்கு இன்னும் பெர்மிட் பெரிய தென்னம்புள்ள 20 வயசு மதிக்கிற தென்னம்புள்ள காணி ஃபுல்லாக 7 ஏக்கர் பொய் வழக்கு போட்டு இருக்கு. உள்ளது நான் அளந்து 3.25 ஏக்கர் காணி தான் கிடக்கின்ற காணி கொண்டு அளந்து 7 ஏக்கர் சொல்லி கோர்ட்ஸில் வழக்கு தாக்குதல் செய்து எனக்கு துண்டு 6ஆம் தேதி வழக்கு. இதான் இந்த காணி. அப்போ நான் ஏஜிஏ எத்தனையோ தடவை கேட்டுட்டேன். நீங்கள் வந்து சார் நேரடியாக இந்த காணியை வந்து பாருங்க. இதுவரைக்கும் வந்ததும் இல்லை, எங்களோட கதையை செவி மடிக்கிறாரும் இல்லை. என்னட்ட 2005 குடியிருந்து வாராருன்னு சொல்லி பிரதாவன் ஏஜியாவும் சொக்கலிங்கம் ஜிஎஸும் சைன் பண்ணின பிராங்க் கடிதம் இருக்குது. அதில் ஒரிஜினல் பிரதி நான் புரசு கொடுத்து தான் அந்த கட்டி அடிச்சு. அப்போ இந்த காணி புரசு எல்லைக்கு உள்ளதான் கிடக்கு. அப்போ அதை கூட மதிக்காமல் மரப்போமித்துகள் என்னட்ட இருக்கிறீர்கள். அந்த மரப்போமித்து இந்த 4 ஏக்கருக்கும் இருக்கத்தக்கதா 7 ஏக்கர் போட்டு நான் இதெல்லாம் கொண்டே தமிழ்ச்செல்லனை காட்டி கதைச்சினான். அதை பற்றி கரிசனையாக இருக்கையில் 7 ஏக்கர் போட்டு எனக்கு வழக்கு வரும். எனக்கு இதுக்கு நியாயம் வரும். இந்த நாங்கள் எங்களோட இளமக்கால வயது முழுக்க இந்த காணிக்கு தான் தோக்காட்டிட்டோம். இனி எனக்கு 55 வயசாக போச்சு. 3 பிள்ளைகள் திருமணமாகி இருக்குது. அதுக்குள்ளே சுமார் 6 வயசில் இருக்குது. அப்போ இந்த காணியை பறித்தா எங்களோட வாழ்வாதாரம் என்னென்று போகும். நாங்கள் இப்போ தேங்காய் கொடுத்து தான் சீவிக்கிறோம். இதுக்கு தகுந்த பரிசீலனை செய்து எனக்கு இந்த காணிக்கு ஆவணத்தை தந்துடும். காணி பிரச்சனை தாங்க. உலக நாங்கள் அடிபட்டு குட்டுப்பட்டு இடம்பெயர்ந்து போய் உலக சீரழிஞ்சு நாங்கள் இந்த காணி பூமிகளை பற்றி எங்களை நிரந்தரமாக இருக்க விடாமல் இப்படி ஒரு கடிதங்களை அடிச்சு அதை 2 ஒருத்தர் நாங்கள் எங்களுக்கு பணம் கேட்குமா ஐயா? நாங்கள் தோட்டம் செய்கிற காணிகள் திரவு செய்கிற காணிகள் பணம் கேட்குமா? எங்களுக்கு சந்ததிகளும் உழவு சந்ததிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். எந்த இடம் நாங்கள் அவன் அப்படி தேவிடம் என்ன நடந்தது உங்களோட பிரச்சனை? காணிகளுக்கு கடிதங்களை ஒட்டி ஏன் ஒட்டி இருக்கணும் அது சொல்லுங்க. அது என்னது உலங்காம இருக்கு ஐயா. என்னது கொட்டி இருக்கணும், வெளியே போகணும், கோர்ட்டுக்கு போக சொல்லினோம். உங்களுக்கு ஏதாவது முதல் அரசாங்க இவங்களால ஜிஎஸ்ஓ அல்லது ஏஜியால் எதுவும் சொல்லப்பட்டதா உங்களுக்கு? இதெல்லாம் ஒட்டுப்பட்டது கடிதங்கள். அதுக்கு முன்னுக்கு அவையெல்லாம் உங்களுக்கு முதல் இருந்து தானே காணி தந்தது போயிருக்குது அப்படியா? தந்ததான் முதல் தந்ததான். அந்த தந்ததுக்கான ஆவணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா? எல்லாம் கொண்டு வந்துருக்குறீங்களா? எல்லாம் உண்மையிலேயே நீங்கள் நேரடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிற ரோட்டு ஒரு சைக்கிள் ஓடி போகிற அளவுக்கு இருக்குது. ஆனால் நாங்கள் எனக்கு இப்போ 45 வயது. நான் பிறந்து வளர்ந்தது இது உரமணில். ஆனால் இன்று வரையும் எனக்குண்டு ஒரு கோமித்தின் அரசாங்கம் தெரியும். அப்போ நான் கல்யாணம் செய்த வழியால் எனக்கு மாமியாக ஒரு வீடு காணி தந்தது. அந்த காணிலாம் இருந்துட்டு நான் இப்போ 5 ஏக்கர் காணி, எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. நான் தோட்டம் செய்ததுக்காக நான் வந்த கால பகுதியில் இருந்த அதை வெட்டி இப்போ தென்னை வச்சு தென்னை பாலை விட்டு காய்க்கிற வருவோம். அந்த காணியை இப்போ எந்த ஒரு முன்னறிவித்தலும் இன்றி எந்த ஒரு களவாயுமின்றி அதுக்கு கொண்டு கடிதம் முடிச்சினோம். அப்போ நான் கச்சேரிக்கு அந்த கடிதத்தோட பேரை கச்சேரி காணிக்கிழக்கார சொல்லிச்சினோம். இது சம்பந்தமாக ஏஜிஓடாக கேட்கணும். அப்போ ஏஜிஓவில் போன இந்த கடிதத்தோட போய் சந்திக்க அவர் சொன்னார், இது சம்பந்தமாக நீ கோர்ட்ஸில் கதை இங்கே எல்லாம் இல்லை, நீ வெளியே போ. அப்போ நாங்கள் உடனே இதுக்கு யார்கிட்ட தீர்வு எடுக்கிற ஒரு வழியும் இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்தோம்னு சொன்னால் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நீதியை கேட்போம் என்ற ஒரு கோட்பாட்டில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இதுக்கான ஒரு சரியான நீதி வேணும். அதை விட இந்த புதுக்குடியிருப்பு ஏஜிஓ டிவிஷனில் உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு மாத்திரம் தேவையில் குறைஞ்சது 500 ஏக்கருக்கு அதிகமான காணிகள் இருக்கு. 10 ஏக்கர் 15 ஏக்கர் வீதம். அப்போ அந்த தரவில் கூடிய இவர்களுக்கு நாங்கள் சொல்ல ஏற்றுக்கொள்ளினோம். அப்போ எங்கள்கிட்ட 7 அணிவை இப்படி வஞ்சிக்கணும். இந்த அதிகாரிமார்களுக்கு தேவரத்தில் குறைஞ்சது 10 ஏக்கர் 15 ஏக்கருக்கு அதிகமான காணிகள் இருக்கு. அப்போ அது சம்பந்தமாக இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. எங்கட காணியை பிடிஞ்சி என்ன செய்ய போறீங்கன்னா கேட்க
அது வந்து என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து வர பிரஜைகளுக்கு அபிவிருத்தி கொடுக்க முடியும். அப்போ நாங்கள் பணக்கார அபிவிருத்தி செய்யலை. நாங்கள் ஏழைகள் இன்றைக்கு நான் எல்லாம் 8ஆம் ஆண்டு பள்ளிக்கூடம் போனால் இந்த பிள்ளைகள்னாலும் படித்து கொண்டிருக்கு. அன்றாட ஒரு நாள் செலவு இன்றைக்கு 5000 ரூபா காணாத இந்த குடும்ப செலவு. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். எங்களோட பிள்ளைகளையும் படிப்பிச்சு நாளைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் விட்டு எங்களோட பிள்ளைகளும் இந்த நாட்டில் வாழணும் சாப்பிடணும் என்ற ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்க எங்களுக்கு இப்படியான ஒரு அநீதி கொண்டு வந்துடுது. அதை விட நாங்கள் 40 வருஷமாக இந்த யுத்தத்தால் மனநோய்பட்டு சௌரங்களை சாக கொடுத்து பிள்ளைகளை அக்காண்ட பிள்ளைகளை எல்லாம் சாக கொடுத்து கடும் வேதனையிலிருந்து கடைசியாக இப்போ ஒரு 15 வருஷமாக நிம்மதியாக இருப்போம்னு சொல்ல பிறகு அடுத்தது இப்போ எங்களுக்கு திருப்பி கடும் ஒரு மன உளைச்சலும் ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கையை இந்த புதுக்குடி பிரதேச செயலாளர் எங்களுக்கு செய்திருக்கிறேன். இதை ஒட்டி நாங்கள் சரியான மிகவும் கவலைப்படுறோம். இங்கே பாருங்க தங்களோட கஷ்டத்தை எப்படி காட்டினோம். இதில் நிலத்தில் இருந்து தான் அதை எழுதி கொடுக்க வேண்டிய நிலைமையும் இருக்குது. ரோட்டோடு இருந்து செய்யணும். பார்க்கவே மன வருத்தமாக இருக்குது.